ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தீவுத்திடலில் நடக்கிற 50வது சுற்றுலா பொருட்காட்சிக்கு தான் நான் வந்திருக்கிறேன். முதல்ல போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். பெரியவங்களுக்கு 40 ரூபாயும் சிறுவர்களுக்கு 25 ரூபாயும் கட்டணம். டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பொருட்காட்சியில் அரசு துறையை சார்ந்த ஸ்டால்ஸ் நிறையா இருக்குது. அதே போல் தனியார்கள் ஸ்டாலும் இருக்குது. நான் நுழைஞ்சிருக்கிற இந்த என்ட்ரன்ஸில் உள்ளே போனால் முதல்ல வர்றது சில வளையல் கடைகள், ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. அது பக்கத்திலேயே கேம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. என்னென்ன கேம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த பாலை உருட்டி விட்டால் என்ன நம்பரில் போய் விழுதோ அதெல்லாம் ஆட் பண்ணி எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்குண்டான பொருள் கொடுக்குறாங்க. அந்த கேம் முதல்ல இருக்குது. அப்புறம் குழந்தைங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன பைக், கார்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹாண்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிற அந்த பேய் வீடு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது 4-5 இருக்குது. அதுக்கான நுழைவு கட்டணம் 50 ரூபாய். அதுமாதிரி இந்த ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. அதற்கு கட்டணம் 100 ரூபாய். அப்புறம் குழந்தைங்க விளையாடக்கூடிய பிளே சிட்டி இருக்குது. அந்த பிளே சிட்டியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த போர்டு வச்சுருக்கிறாங்க. அதையும் காட்டுறேன் பாருங்கள். 100 ருபீஸ் கொடுத்து நீங்கள் 2 காயின்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் விளையாடிக்கலாம். ஸோ 2 காயின்ஸ்னால் 100 ருபீஸ், 3 காயின்ஸ்னால் 150 ருபீஸ். 50 ருபீஸுக்கும் நீங்கள் 1 காயின் வாங்கி விளையாடிக்கலாம். பொருட்காட்சின்னா டெல்லி அப்பளம் இல்லாமலா நிறைய டெல்லி அப்பள கடைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஜெய்ப்பூர் பெட்ஷீட்ஸ் கடை ஒன்று இருந்தது, பார்த்தேன். இந்த பில்லோலாம் 60 ருபீஸ் போட்டிருக்கிறாங்க. பெட்ஷீட்ஸ் 250லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டபுள் சைஸ் பெட்ஷீட்ஸு 800 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. டோர் மேட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். 4 டோர் மேட்ஸ் 100 ருபீஸ். இந்த பேக் கடையில் உள்ள பேக்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. $50% ஆஃபரில் ட்ராலிஸ்லாம் கிடைக்குது. ஸோ 2000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் ட்ராலிலாம் கிடைக்குது. இந்த பேக்ஸ் 250 ருபீஸ். இந்த பேக்ஸ்லாம் 800. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஸ்பா வச்சுருக்குறாங்க. இது ஒரு நபருக்கு 100 ருபீஸ், 10 மினிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு மேஜிக் ஷோ ஒன்று இருக்குது.
10 மினிட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அந்த மேஜிக் ஷோ. 50 ருபீஸ் டிக்கெட்டு. அதுக்கப்புறம் பானிபூரி, சோலாபூரி, பாவ் பஜ்ஜி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் விஆர் கேம்ஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் குழந்தைங்களோட பெரியவங்களும் கூட உட்காந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இது நிறைய பேர் என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த கேம் ஜோனில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கேம் 50 ரூபா, 5 கேம் விளாண்டா 200 ரூபா, 8 கேம் விளாண்டா 300 ரூபா. ஸோ விஆர் கேம்லாம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ராட்டினங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. இந்த கொலம்பஸ் அப்படிங்கிற இந்த ராட்டினம். நான் ஈவினிங் சீக்கிரமாக போயிட்டதுனால கூட்டம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் டே லைட் இருக்கும்போதே கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5-5:30 மணிக்கெலாம் போயிட்டேன். அப்புறம் ஜெயண்ட் வீல். ஜெயண்ட் வீலுக்கு ஒரு நபருக்கு 150 ரூபா. ஸோ இந்த கொலம்பஸுக்கும் இந்த ஜெயண்ட் வீலுக்கும் தான் போட்டியே. அதுக்கப்புறம் இருக்கிற ராட்டினங்களெல்லாம் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ₹50 ஸ்டார்ட் ஆகுது. ₹80, ₹100 அந்த மாதிரி இருக்குது. இதில் ஏறுறதுக்கு தான் எல்லாருக்கும் பயங்கர த்ரில்லிங்காக எல்லோரும் ஏறி போயிட்டுருந்தாங்க. அதில் உள்ளே இருக்கிறவங்க ஓடுற சவுண்டில் அந்த இடமே அவ்வளவு சவுண்டாக இருந்தது. எல்லாம் குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக விளையாடிட்டு இருந்தாங்க.
இந்த ரோஸ் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வந்து 20 ருபீஸ். ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. இந்த தடவை கலெக்ஷன்ஸ் நிறையாவே வச்சுருக்குறாங்க. ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ் ஒரு கடை ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த ஸ்கூல் வாசலில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கேயும் இருக்குது. பெரியவங்க கூட ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், கைட்டு அந்த வச்சு சுற்றுவோமே அந்த மிட்டாய் இருக்குது. இந்த மிட்டாய்க்கு பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் இந்த போலோ மாதிரி ஒரு சூட மிட்டாய், பொரி உருண்டை, ஆரஞ்சு மிட்டாய் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இந்த செருப்பு கடை நல்ல கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கான செப்பல்ஸ் எல்லாமே 200 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்குறாங்க. இந்த செப்பல் வந்து 350. கட் ஷூலாம் 250லேருந்தே இருக்குது. இந்த சில்க் காட்டன் மெட்டீரியல்ஸ் வந்து 1000 ருபீஸ். அப்புறம் இந்த பான் ஷாப்பில் நிறையா பேர் வாங்கி சாம்பிள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 100 ருபீஸ்லேருந்தே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வழியாக நடந்து போய் அரசு துறைகள் சார்ந்த அந்த ஸ்டால்ஸ்லாம் போய் பார்க்கலாம். இந்த ஸ்டால் வந்து அறநிலையத்துறையுடைய ஸ்டால். இது ஒரு கோயில் செட்டப் ஒன்று பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் வேளாண்மை உழவர் நலத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே நம்மாழ்வார் அந்த கட் அவுட் முன்னாடி நின்று ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு பாருங்க. ஒரு திருவள்ளுவர் சிலையை வச்சுருக்குறாங்க. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ தானியங்களை ஒட்டி அதில் அந்த சிலையை வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க.
முடவாட்டுக்கால் கிழங்கு இதை வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இதில் சூப் செஞ்சு குடிச்சிங்கன்னா முட்டு வலி நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கடைகளில் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு இருந்தால் வாங்கி நீங்களும் சூப் வச்சு குடிச்சு பாருங்கள். அங்கேயே வல்லாரை பொடி, கருவேப்பிலை பொடி, கரிசலாங்கண்ணி பொடி இது எல்லாமே சேலுக்கு வச்சுருக்குறாங்க. இட்லி, தோசை, சாதப்பொடிகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. பாருங்கள், பிரண்டை பொடி, முடக்கத்தான் பொடி, முருங்கை பொடி எல்லாமே சேலுக்கு வச்சுருக்குறாங்க. 100 கிராம்ஸ் வந்து 100 ருபீஸ் அப்படின்னு போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் அங்கே வேணுன்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். அப்புறம் பனை வெல்லத்தில் செஞ்ச சுக்கு காப்பி அதெல்லாம் கிடைக்குது. நானும் ஒன்று வாங்கி குடிச்சு பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எல்லா அரங்கத்துக்கு உள்ளேயும் நான் போகாட்டா கூட ஒரு சில அரங்குகளை நான் வெளியே இருந்தே காட்டுறேன் பாருங்கள். பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங்கை அப்படி வச்சுருக்குறாங்க. ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை, துறைமுகங்கள் துறை, இது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த டிபார்ட்மெண்ட் இது. அதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டால் ஒன்று வச்சுருக்கிறாங்க. பெரிய பெரிய ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த துறை இது. இதில் நான் முதல்வன் திட்டத்தை அந்த எக்ஸிபிட் பண்ணி இந்த ஒரு ரோபோ மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருந்தது. இது வந்து கால்நடை பராமரிப்புத்துறை. நாய், பசு, அதே மாதிரி ஜல்லிக்கட்டு காளை, ஆடுகள், கோழி இனங்கள் இதெல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது பழங்குடியினர் நலத்துறை சார்ந்த இந்த அரங்கம். அதுக்குள்ளே போனீங்கன்னா பழங்குடியினர் வாசிக்கிற இசைக்கருவிகள் அதெல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறாங்க. எக்காளம், இந்த பலகை, சிறு பறை, கைச்சிலம்பு, உடுக்கை, பூரிகை, தாரை, தாரை தப்பட்டை அப்படின்னு சொல்கிறாங்களே அதில் உள்ள தாரை, வாத்திய கருவிகள், இந்த அரங்குக்கு உங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க இதை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது மீன் வளத்துறையுடைய அரங்கம். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, அந்த மீன் வாயை திறந்துருக்குது இல்லையா,
அது வழியாக அப்படி நம்ம உள்ளே போகிற மாதிரி அந்த அரங்கத்துடைய வாசலை அமைச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருந்தது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மீனவர்களுடைய வலை அதை வச்சுருக்கிறாங்க. ஒரு படகு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது ஒரு மோட்டார் படகு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஃப்ரீசர் பாக்ஸு, லைஃப் ஜாக்கெட்டு, இதெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. கட்டுமரம், இந்த படகு வகைகள் இதெல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறாங்க. கடல்சார் கைவினை பொருட்கள் அதெல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்டாலில் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இந்த அக்வேரியம்ஸ் தான். கலர் மீன்கள் கண்காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அருமையாக இருந்தது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 5 நிமிடம் அந்த இடத்துல நின்று அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப மன ரம்மியமாக இருந்தது. அந்த வளாகத்துக்குள்ளேயே ஒரு தமிழக சுற்றுலாத்துறையுடைய ஒரு டிரைவின் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடைய ஒரு அரங்கம். உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனால் சூப்பராக ஒரு மகாபலிபுரம் கடற்கரை கோயில் செட்டப் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த பேக் ஷாப்புக்கு போனீங்கன்னா 150 ருபீஸ் இது. இது வந்து 200 ருபீஸ். இது வந்து 350. இந்த பேக்ஸ்லாம் 400. இது 350. இந்த பேக்ஸ்லாம் 400. இது 350. இந்த பேக்ஸ்லாம் 400. இது 350. இது வந்து 380. இங்கே ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் உட்காந்து உங்களுடைய பெயர்களெல்லாம் இந்த கீ செயினில் எழுதி கொடுத்துட்ருக்கிறாரு. படங்கள்லாம் வரைஞ்சி
அதில் உங்களுடைய பெயர்கள் இல்லைன்னா வீட்டுடைய பெயர்கள், கிறிஸ்டியன் வசனங்கள் இது எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க. கீச்செயின் வந்து 50 ருபீஸ். இந்த மாதிரியான போர்டு எல்லாமே வந்து 200 ருபீஸ். அப்புறம் கீச்செயின்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க 100 ருபீஸ் தான். இதில் டக்குன்னு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி விராட் கோலி, எம்எஸ் தோனியுடைய கீச்செயின்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த கீச்செயினுடைய விலை வந்து 100 ருபீஸ். இந்த 50வது சுற்றுலா பொருட்காட்சி வந்து கிட்டத்தட்ட 70 நாட்கள் வரைக்கும் நடக்கும். இப்போ ஒரு 10 நாள் வரைக்கும் நடந்திருக்கு. இன்னும் ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் நடக்கும். நீங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வரலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் பல தகவல்களோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.